என் அன்பு வணக்கம். இன்னைக்கு 21 பிப்ரவரி. என்ன தெரியுமா, ரொம்ப நல்ல நாளுங்க. அப்படியா? இன்னைக்கு முதல்ல பிப்ரவரி 21 இல்லை, அது அப்புறம் எப்படி நல்ல நாள் ஆக முடியும்? கரெக்டு. வீடியோ ரிலீஸ் ஆகிறது 21 கிடையாது. ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த ஷூட்டிங் போகிறது 21ஆந்தேதி. இன்றைக்கி தான் எஸ்ஆர் கிச்சன், சிவராமன் கிச்சன் ஆரம்பித்த நாள். இன்னையோட 4 வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டயத்தில் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லாமல், நன்றி சொல்லாமல் நான் என்றைக்கு சொல்ல முடியும்? கண்டிப்பாக இன்றைக்கி தான் சொல்ல முடியும். நன்றின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஆனால் அதோட ஆழம் எதனால் அது பெருசுன்னா, அதோட ஆழம் ரொம்ப பெரியதாக இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் காட்டின அன்புக்கு முன்னாடி அந்த ஆழமே மிக சிறியதாக எனக்கு தெரியுது. ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய சிறந்த வார்த்தை எனக்கு இல்லை, தேடினாலும் எனக்கு அனுபவத்துக்கு கிடைக்கல. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றின்னு இந்த வாட்டி இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சிவராமன் கிச்சன். ஓகே, இந்த சிவராமன் கிச்சன் மட்டுமா தான் இது இருந்துச்சா? இல்லையே. இந்த சிவராமன் கிச்சனில் இருந்து தான் இன்னொரு விஷயம் பிறந்தது. அதுதான் எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அது எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்றதுக்கு சாட்சியாக அது என்ன இருக்குது? நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்ஸ் தான். அது உங்கள் வீட்டு கிச்சனில் எனக்கு ஒரு சின்ன ஸ்பேஸாக வந்து அது உங்கள் குக்கிங் லைஃப்பை ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்ஃபுல்லாகவும் ஆக்குனதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிவராமன் கிச்சன் மூலயமா எனக்கு இன்னொரு பெரிய பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் நான் பல விஐபிஸுக்கு எவ்வளவோ வேர்ல்ட் டாப் விவிஐபிஸ்க்கெலாம் நான் குக் பண்ணியிருக்கேன். அதில் என்ன எனக்கு வந்து மன நிறைவும் சந்தோஷமும் எனக்கு கிடச்சிதோ அதில் எல்லளவும் குறையாமல் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் மூலியமாகவும் இந்த யூடியூப்பில் எனக்கு கிடச்சிது. அது இந்த கமெண்ட்ஸ் வழியாக தான். அந்த கமெண்ட்ஸும் எப்படி தெரியுமா? உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு பேரனா, மகனா, இப்படி உங்கள் வீட்டில் ஒருத்தராக என்னை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா? இது கமெண்ட்டை தாண்டியும் உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எனக்கு மனதார என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு, அதுக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு நான் எப்படி நன்றி கடனை தீர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. புயல் அடித்து சேதம் அந்த மாதிரி நிறைய ஹடல்ஸை பார்த்துருந்தாலும் அதெல்லாம் மீறி தடைகள் எல்லாத்தையும் உடச்சி வந்து அது பண்ணுறதுக்கு காரணமே இருந்தது தெம்பு மனசில் இருக்கணும். அந்த தெம்பு யார் கொடுப்பா? நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவு மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் தாண்டி அதிலேருந்து பல விஷயங்கள் இந்த சிவராமன் கிச்சன் பண்ணிச்சின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே போய் எதை தொட்டு எதை பண்ணினாலுமே சரி, அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது அது நீங்களாக தான் இருக்கிறீங்க. ஸோ நன்றின்ற வார்த்தையை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? இந்த நல்ல நாள் அன்றைக்கி நான் வந்து இத்தனை பேருக்கு உதவினேன் அப்படின்னு உதவினேன். ஆனால் அதை வீடியோ காட்சியாக கோப்பு காட்சிகளாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல காட்டுறதுக்கு எனக்கு மனசில்லை. செய்கிறது தெரியக்கூடாது, அது என்னோட நோக்கம். ஸோ நடந்திருக்குது. ஆனால் நம்ம அதில் நம்ம பண்ணிட்டோன்ற விளம்பரம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்றது நான் திண்ணமாக நம்புகிறேன். அடுத்து என்ன? கேக் கட்டிங் தான். அழகா இருக்கேன். அப்பா, என்னப்பா இதுக்கு கரை? இன்னும் சின்ன பையன் நானே இந்த கேக்கை தோடல, அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்க? இல்லடா, அது உள்ள இருந்து எடுத்தேனா, எடுக்கும்போது கையில தான் பட்டுச்சுன்னு நினச்சி அதை மட்டும் வாயில வச்சேன். ஆனால் இங்கே பட்டது எனக்கு சத்தியமாக தெரியலடா. இப்போ தான்டா பார்த்தேன். ஐயோ, இது கரை போயிடும். பட் நான் சாப்பிடல, லேசா அதான் பண்ணேன். ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்க வெட்டிடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. டேய், கேக்கு மேலே வச்சு எடுத்தா தானே தெரியணும், சைடில் வச்சு எடுத்துட்ருக்கேன். எடு. ஏப்பா, சூப்பர். ஓகே, டன். வெட்டிடலாமா? வெட்டிடலாம். வெட்டு. வெட்டியாச்சு. மொதல் கேக்கு யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் கொடுப்போம். கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். இந்தாங்க.